ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்கு. ஏன் தெரியுமா? இவ்வளோ கெஞ்சியும் நான் உனக்கு எதுவுமே தராமல் இருக்கேன். ஆனாலும் என் மேலே இருக்க நம்பிக்கையும் நான் தருவேன் அப்படிங்கிற ஒரு பொறுமையும் நீ இழக்கவே இல்லை. சில சமயம் என்னை பார்த்து நீ கேட்ப, உனக்கு என்ன சாயி, உனக்கு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ராஜ மரியாதை பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு ராஜ மரியாதை இல்லை, வீட்டில் இருக்கவங்க கூட என்ன மதிக்கலை, அந்த அளவுக்கு தான் நான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். உனக்கு இதெல்லாம் எங்கே தெரிய போகுது? குடும்பத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத உன்னால் புரிஞ்சிக்க முடியுமா? நீ கல் தானே அப்படின்னு திட்டுவேன். சில நேரம் அப்படியே மாற்றி நல்ல விஷயத்தையும் பேசுவேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணும், இந்த பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன், ஆனாலும் என்னை விட்டு கொடுக்க முடியாமல் ஒரு நேரம் நல்லா பேசுது, ஒரு நேரம் திட்டுது. இந்த பிள்ளையோட குணம் பாரு எவ்வளோ பாவமாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சி ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். ஷிரடிக்கு வரும்போது என்னை யாருமே புரிஞ்சிக்கல, சில பேர் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் நான் காத்திருந்தேன், எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு, எல்லா விஷயமும் அந்த மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு நான் காத்திருந்தேன். அதே மாதிரி நீயும் வாழ்க்கை மாறும் மாறும் மாறும்னு காத்துட்டே இருக்க, ஆனால் வாழ்க்கையும் மாறலை. ஆனால் இனிமே கவலையே வேணாம், ஏன்னா வாழ்க்கை மாறப்போகுது. நீ பொறுத்திருந்ததற்கு உனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது தெரியுமா? நீ பொறுத்திருக்கும் போது மனசே உடைஞ்சு போகிற அளவுக்கு உனக்கு கவலை இருந்துச்சு. ஆனால் அந்த மனசெல்லாம் ஒட்ட வைக்கிற மாதிரி ஒரு நல்லது நடக்க போகுது. யாரெல்லாம் உன்னை அழ வைக்கிற மாதிரி பேசினாங்களோ, யாரெல்லாம் பேசும்பொழுது என்னடா இது வாழ்க்கை, இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி நான் வாழ்க்கை ஆயிட்டே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டியோ, எல்லாருக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன். அது நான் உனக்கு பேச்சுக்காகவோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் உங்ககிட்ட மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை. எது நடக்க இருக்கோ அதை சொல்கிறேன். இது நீ நம்பினாலும் சரி, நம்பாம இருந்தாலும் சரி, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு மாற்றம் கிடைக்கும். பெரிய அளவில் மாற்றம் கிடைச்சி ஒவ்வொரு நாளும் இன்பம் இன்பம் இன்பம்னு ஒவ்வொரு நாளும் அந்த இன்பத்தை தேடி ஓடுவேன். அந்த இன்பமும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். யோசிக்க எத்தனையோ விஷயம் இருக்கு, ஆனால் நீ என்ன யோசிக்கிற? சாய் நம்ம காப்பாற்றுவாருன்னு ஒரே ஒரு வழியை நீ நம்புற, அந்த ஒரு வழியும் நான் தான். அப்படி இருக்கும்போது உன்னை ஏமாற்றக்கூடாது. ஏமாத்துனா அது பாவம். உங்களுக்கு மட்டும்தான் பாவம்லாம் இருக்கா? எங்களுக்கும் இருக்கு. மனுஷன் ஏமாத்துறான் ஒன்று, அப்படி என்ன சொல்லுவ? தெய்வம் கேட்கணும். தெய்வம் ஏமாத்தும் போது நீ என்ன சொல்லுவ? எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. தெய்வமாகிய இந்த சாய் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை அழ வச்சுட்டு உன்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்கவே மாட்டேன். உன்னை நல்லா வாழ வைப்பேன். உனக்கு எப்படியெல்லாம் வாழணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் வாழ வைப்பேன். நீ தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அலையிறல்ல, அந்த அலையிற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் யோசிச்சு பார்க்கும்போது நல்ல விஷயத்துக்காக தான் இவ்வளோ நாள் போராடி இருக்கோம், நல்ல விஷயத்துக்காக தான் இத்தனை விஷயமும் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு நீயே சொல்லி சந்தோஷப்படுவ. சில பேருக்கு நிறைய அலைவாங்க, ஆனால் பார்த்தனா ஒரு விஷயம் கூட நல்லதாக நடக்காது. ஆனால் உன் வாழ்க்கையில் இவ்வளோ அலையிறல்ல, இதுக்கெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும். நீ யாரெல்லாம் பார்த்து இதெல்லாம் நமக்கு தேவையா, இதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு நீ யோசிச்ச இடத்துல எல்லாமே வரும், எல்லாமே உனக்கு பிடிச்சதான் நடக்கும் அப்படின்னு நீயே உன் வாழ்க்கைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவ.
புரிஞ்சுதா? தேடு, ஒவ்வொன்றையும் தேடு, ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை. சில தேடுவாங்க, எனக்கு கிடைக்காது. நீ தேடு, உனக்கு கிடைக்கும். புரிஞ்சிச்சா தங்கமே? நீ தங்கம் போல இருக்க வேண்டிய நீ இப்போ நீ கஷ்டப்படுற அப்படிங்கிறதுனால எல்லாமே கஷ்டமாயிடாது. எல்லாமே மாறும். இந்த நிமிஷமும் இந்த நாளும் அற்புதமாக மாறும். எதையுமே கவலையோடு பார்க்காத, எதையுமே வலியோடு பார்க்காத. ஏன்னா நீ சந்தோஷமா பார்த்தேன்னா எவ்வளோ பெரிய வலி வந்தாலும் தாங்கிடுவேன். அதுவே ஒரு வேலையை நீ கஷ்டமா பார்க்குற அப்படின்னா அது வலி வந்தால் நிச்சயமா தாங்க மாட்ட, உடைஞ்சு போயிடுவேன். அதனால தான் சொல்கிறேன், எது உனக்கு பிடிக்குமோ அதை செய், பிடிக்காததை செய்யாத. சரியா? நம்பிக்கையோடு இருங்கள். தேவைப்படுற ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கிற மாதிரியும் நான் அமைச்சு தருவேன். எதிர்பார்த்ததை அமைச்சு தரதும், நீ எதிர்பார்க்காம இது வேணாம் அப்படிங்கிறத ஒதுக்குறதும் தானே எனக்கு பிடிக்கும். பிடிச்சதை செஞ்சு தரமா? உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேள். புரிஞ்சுதா? என்ன வேணாலும் என்கிட்ட கேள். இந்த சாய் செய்வேன். இந்த சாய்க்கு எல்லாமே தெரியும். இந்த சாய்க்கு எல்லாம் தெரியும். நல்ல நல்ல விஷயங்கள், என்னென்ன விஷயம் செய்யணும், எந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும். நீ எல்லாத்தையும் சொல்லி தான் நான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்த உன் வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடு. இதுக்கு மேலே நடக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எதையும் மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் நடக்கிறத நிச்சயமாக அது தவறாக இருந்தால் மாற்றலாம், சரியாக இருந்தால் அனுபவிக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எதை பற்றியும் யோசிக்காது. இப்போ என்ன தெரியுமா உன்னோட வாழ்க்கையில் அடுத்தது நடக்க போகுது? கஷ்டம் இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், ஒவ்வொரு துளியும் நீயா உருவாக்குனது. நீ எதை தேடுறியோ அதில் வெற்றியும், நீ என்ன உருவாக்கணும்னு நினச்சியோ, எப்படி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி அதை நடத்தணும்னு நினச்சியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. பல பேர் சொல்லலாம் நீ செய்கிறது தப்பு, அது இதுன்னு ஏதேதோ விஷயத்த சொல்லலாம். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன். நீ தேர்ந்தெடு. உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு. உன்னை விட மற்றவங்க ஒன்றும் உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கிட மாட்டாங்க. அதனால் நீ உன் வாழ்க்கையை தேர்ந்தெடு. ஒரு முடிவு எடுக்கிற போகிற அப்படின்னா, ஒரு விஷயம் செய்ய போகிற அப்படின்னா அதை நிறைய முறை யோசிச்சுப்பார். அதனால தப்பு இல்லை. செஞ்ச பிறகு தான் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. புரிஞ்சுதா? செய்கிற வரைக்கும் யோசிக்கலாம். அதனால யோசி. எல்லா விஷயத்தையும் பற்றி ஒவ்வொரு விஷயமும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செஞ்சதுக்கு பிறகு யோசிக்காது. அது நல்லதல்ல. உன் வாழ்க்கைக்காகவும் உனக்கு ஒவ்வொரு விஷயமும் நல்லது நடக்கணும் அப்படின்னும் நான் பல திட்டங்களை போட்டிருக்கேன். ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். ஒவ்வொரு தேவையும் உனக்கு நடக்கும். யார் என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யலான்னு நினச்சாலும் அவங்க அந்த இடத்துல தோற்று போய் தான் நிற்பாங்களே தவிர ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா நீ என் பிள்ளை. கவலைப்படாம சந்தோஷமா ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா அனுபவிச்சு வாழு. நீ நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் அனுபவிச்சு இன்பமா வாழ்றியோ அந்த அளவுக்கு உனக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே தானா கிடைக்கும். கவலை கவலை கவலைன்னு ஓடிட்டே இருந்து வச்சுக்கோயேன், எதுவுமே கிடைக்காது. அதனாலதான் கவலைனா என்னுடைய காலடியில போடு, சந்தோஷத்தை தர எடுத்துக்கோன்னு சொல்றேன். ஆனா நீ எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டே இருக்க. யோசிக்கிறதுக்கு வேலையே இல்லை. யோசிக்கிறதுக்கு என்ன நல்ல விஷயம் நிறைய இருக்கு. அதனால அதை மட்டும் யோசி. பல்லாண்டு காலம் உன் குடும்பத்தோட சீக்குப்பிணி இல்லாம நிம்மதியா பணத்தோடையும் நிறைய வசதியோடையும் நிம்மதியா வாழ்வ. இதை யாராலுமே உன்னிடமிருந்து எடுக்க முடியாது. யாராலையுமே முடியாது. ஏன்னா என் பிள்ளை
சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்னா. ஓம் சாய்ராம்.